அருமையானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய திருப்பெயரை உங்களை நான் வாழ்த்துகிறேன், வரவேற்கின்றேன். ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கின்ற அன்பின் கடவுளே, ஆண்டவரே, இந்த நாளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொரு நாளும் இது கிருபை ஆசீர்வாதத்தை பார்த்து நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம். உம்முடைய தெய்வீக திட்டத்தின்படி சித்தத்தின் ஆண்டவரே, இந்த வாழ்நாட்களில் நாங்கள் இப்படிப்பட்ட ஒரு நாளை நன்றி செலுத்துகிறோம். இந்த வழிபாட்டில் நாங்கள் ஜெபிக்கிற ஜெபங்கள், பாடுகின்ற பாடல்கள், படிக்கின்ற திருமறை பகுதிகள், கேட்கப் போகின்ற அருள் ஆண்டவரே, உமது திருப்பெயர் மகிமையாகும்படியாகவும் வந்திருக்கிற எங்களுக்கு நன்மை பயக்குமா நாங்கள் மன்றாடுகின்றோம். ஆராதனை முதல் நிறைவேற தொடர்ந்து வழிநடத்த வேண்டுமாய் இயேசுவின் வழி ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். கடவுளின் திருப்பெயருக்கு மாற்று உண்டாகும்படியாக நாம் அனைவரும் நீண்டவனமாக கீர்த்தனையின் பாமாலை 326 ரட்சா பெருமானை பாரும் என்ற பாடல் ஒளிபெயின் வழியாக இசையேற்போம். பாமாலை 326. சொந்தமாயினோ
இயேசுநாதா, இயேசுநாதா, உந்தன் சொந்தமாயினோ. நாம் நின்ற வண்ணமாக கடவுளை வழிபடுவோம். தேவன் ஆவியாக இருக்கிறார். அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். நம்முடைய பிதாவாக்கிய கடவுளாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே களி கூர்ந்து மகிழ கடவோம். ஆண்டவரே, எங்கள் உதடுகளை திறந்தரிடும், அப்பொழுது எங்கள் வாய் உம்முடைய புகழை அறிவிக்கும். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்போதும் எப்போதுமான சதா காலங்களில் மகிமை உண்டாவதாக. திரியேக கடவுளை போற்றுதல். எங்கள் தந்தையாம் கடவுளை உமது வல்லமையாலும் ஞானத்தாலும் எல்லாவற்றையும் படைத்து உமது குமாரனை எங்கள் இரட்சகராக தரும்படி உலகத்தில் அன்பு கூர்ந்தீரே உம்மை போற்றுகிறோம். குமாரனாம் கடவுளே, பாவத்தை தவிர்த்து எல்லாவற்றிலும் எங்களைப் போல் மனிதனாகி எங்கள் பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டு எங்கள் நீதிக்காக உயிர் திரும்பியவரே உம்மை போற்றுகிறோம். பரிசுத்த ஆவியாராக்கிய கடவுளே, எல்லா உண்மைக்குள்ளும் எங்களை வழிநடத்தி கடவுளின் அன்பை எங்கள் நெஞ்சில் பொழிகிறவரே உம்மை போற்றுகிறோம். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியாகிய கடவுளே, உமக்கே எக்காலமும் எல்லா புகழும் மகிமையும் உண்டாவதாக. ஆமேன். பாவ அறிக்கை. நமக்கு பாவமில்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாகவும் நமக்குள் உண்மை இல்லை. நமது பாவங்களை அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எவ்வித அநீதமும் நீங்க நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் நம்பத்தக்கவரும் நீதியும் உள்ளவர். நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போய், தகப்பனே, பரத்திற்கு விரோதமாகும் உமது பார்வையிலும் பாவம் செய்தேன். இனி உம்முடைய மகள் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்லன். உடைய கூலிக்காரர்களில் ஒருவனாக என்னை வைத்துக்கொள்ளும் என்பேன். கடவுள் ராஜ்யம் சமீபத்திருக்கிறது. மனம் திரும்பி நற்செய்தியில் நம்பிக்கை வையுங்கள். நமது பலவீனங்களுக்காக பரிதபிக்க முடியாத பிரதான ஆசாரியர் நமக்கிராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டும் பாவம் இல்லாத பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார். ஆகையால் நாம் அனைவரும் முழங்காற்படியிட்டு மௌனமாக நம்மை நாமே சோதனை செய்வோம். தகப்பனே, நீர் கிருபையாய் கொடுத்த இந்த நாளுக்காக, இந்த 75வது சுதந்திர தினத்தை எங்கள் தேசமே கொண்டாடி கொண்டிருக்கிற இந்த வேளையில் ஐயா, நாங்கள் ஆலயத்தில் அமர்ந்து உம்மை நோக்கி நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். தேவரீர், நீர் எங்களுக்கு இந்த தேசத்தை சுதந்திரமாக கொடுத்திருக்கிறீர். இந்த தேசத்தில் நீர் எங்களை வைத்திருக்கிறீர். அதற்காக நாங்கள் உம்மை துதிக்கின்றோம். ஒருவேளை இந்த தேசம் இன்றைக்கு ஆண்டவரே பல்வேறு நிலைகளினால் பல்வேறு இழப்புகளை சந்தித்து கொண்டிருக்கிற இந்த காலகட்டத்தில் என் நாமம் தரிக்கப்பட்ட ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஆண்டவரையும் என் முகத்தை நோக்கி பார்க்கும்போது அவர்கள் தேசத்திற்கு நான் சேமத்தை தருவேன் என்று சொன்னீரே ஐயா. நாமம் தரிக்கப்பட்ட நாங்கள் எங்கள் தேசத்திற்காக திறப்பிலே நிற்கிறோம். தயவாய் நீர் எங்கள் தேசத்தின் மீது மனம் இறங்குவீராக. எங்களுடைய குற்றங்கள் குறைகளை எல்லாம் கர்த்தர் மன்னிப்பீராக. எங்கள் பாவங்களின் நிமித்தம் எங்கள் தேசம் தீட்டுப்படாதபடிக்கு ஐயா, நீர் எங்களுடைய குற்றங்களை எல்லாம் ஆண்டவரே நீர் மன்னித்து நாங்கள் ஏறெடுக்கிற இந்த பாவ அறிக்கையின் வழியாக நீர் எங்களுக்கு பாவ மன்னிப்பை கொடுத்து எங்கள் தேசத்திற்கு சேமத்தை தரும்படியாக உடைய பாதப்படியில் நாங்கள் நிற்கிறோம். தேவரீர், நீர் கருணையாய் எங்கள் தேசத்தின் மீது இறங்கி சேமத்தை தருவீராக. சர்வ வல்லமையுள்ள தேவனிடத்தில் நாம் நமது பாவங்களை தாழ்மையோடு அறிக்கையிடுவோம். 2ஆம் பாவ அறிக்கை ஜெபத்தை நம்மை நாமே உணர்ந்தவர்களாய் ஏறெடுப்போம். எங்கள் தந்தையாம் கடவுளை, நினைவினாலும் வார்த்தையினாலும் செய்கையினாலும் நமக்கு விரோதமாய் பாவம் செய்திருக்கிறோம். முழு மனதோடு நாங்கள் உம்மை நேசிக்கவில்லை. எங்களிடத்தில் நாங்கள் அன்பு கூறுவது போல் அயலாரிடத்தில் நாங்கள் அன்பு கூறவில்லை. எங்கள் மேல் இரக்கமாய் இருக்க அம்மை வேண்டிக் கொள்கிறோம். எங்கள் பாவ அழுக்கை நீக்கி எங்களை சுத்திகரியும். எங்கள் குற்றங்களை விட்டுவிட எங்களுக்கு உதவி புரியும். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன். சர்வ வல்லமையும் மிகுதிருக்கும் ஆண்டவர் மன்னிப்பையும் பாவ நிவர்த்தியும் நமக்கு கட்டளிட்டலை வாழ்க்கை சீர்படுத்துகிற காலத்தையும் தமது பரிசுத்தாவின் கிருபையும் தேடுதலையும் தந்திருள்வாராக. ஆமீன். ஆண்டவரை துதியுங்கள். ஆண்டவர் நாமம் துதிக்கப்படுவதாக. சபையார் அமரும். திருமறை பாடங்கள் படிக்க கேட்போம்.
வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்டுள்ள முதலாம் வேத பாடம் ஆதியாகமம் 11ஆம் அதிகாரம் 1 முதல் 9 வசனங்கள். ஆதியாகமம் 11ஆம் அதிகாரம் 1 முதல் 9 வசனங்கள். பூமி எங்கும் ஒரே பாஷையும் ஒரே விதமான பேச்சும் இருந்தது. ஜனங்கள் கிழக்கே இருந்து பிரயாணம் பண்ணுகையில் சினையார் தேசத்திலே சமபூமியை கண்டு அங்கே குடியிருந்தார்கள். அப்பொழுது அவர்கள், நாம் செங்கல் அறுத்து அதை நன்றாய் சுடுவோம் வாருங்கள் என்று ஒருவரோடொருவர் பேசிக்கொண்டார்கள். கல்லுக்கு பதிலாக செங்கல்லும் சாந்துக்கு பதிலாக நீலக்கீலும் அவர்களுக்கு இருந்தது. பின்னும் அவர்கள், நாம் பூமியின் மீதெங்கும் சிதறி போகாதபடிக்கு நமக்கு ஒரு நகரத்தையும் வானத்தை அளாவும் சிகரமுள்ள ஒரு கோபுரத்தையும் கட்டி நமக்கு பேர் உண்டாக பண்ணுவோம் வாருங்கள் என்று சொல்லிக் கொண்டார்கள். மனுபுத்திரர் கட்டுகிற நகரத்தையும் கோபுரத்தையும் பார்க்கிறதற்கு கர்த்தர் இறங்கினார். அப்பொழுது கர்த்தர், இதோ ஜனங்கள் ஒரே கூட்டமாய் இருக்கிறார்கள், அவர்கள் அனைவருக்கும் ஒரே பாஷையும் இருக்கிறது. அவர்கள் இதை செய்ய தொடங்கினார்கள். இப்பொழுது தாங்கள் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைப்பட மாட்டாது என்று இருக்கிறார்கள். நாம் இறங்கி போய் ஒருவர் பேசுவதை மற்றொருவர் அறியாதபடிக்கு அங்கே அவர்கள் பாஷையை தாறுமாறாக்குவோம் என்றார். அப்படியே கர்த்தர் அவர்களை அவ்விடத்திலிருந்து பூமியின் மீதெங்கும் சிதறி போக பண்ணினார். அப்பொழுது நகரம் கட்டுகிறதை விட்டுவிட்டார்கள். பூமி எங்கும் வழங்கின பாஷையை கர்த்தர் அவ்விடத்தில் தாறுமாறாக்கினபடியால் அதன் பேர் பாபேல் எனப்பட்டது. கர்த்தர் அவர்களை அவ்விடத்திலிருந்து பூமியின் மீதெங்கும் சிதறி போக பண்ணினார். பாடம் முடிந்தது. தேவனே உமக்கே மகிமை உண்டாவதாக. வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்டுள்ள சுவிசேஷ வேத பாடம் அது பரிசுத்த மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் வசனங்கள் 38 முதல் 48 முடிய அடங்கியுள்ள கடவுளுடைய வசனங்களை கேளுங்கள். மத்தேயு 5:38 முதல். கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் என்று உரைக்கப்பட்டதை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தீமையோடு எதிர்த்து நிற்க வேண்டாம். ஒருவன் உன்னை வலது கன்னத்தில் அறைந்தால் அவனுக்கு மறு கன்னத்தையும் திருப்பிக் கொடு. உன்னோடு வழக்காடி உன் வஸ்திரத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்கிறவனுக்கு உன் அங்கியையும் விட்டுவிடு. ஒருவன் உன்னை 1 மைல் தூரம் வர பலவந்தம் பண்ணினால் அவனோடு 2 மைல் தூரம் போ. உன்னிடத்தில் கேட்கிறவனுக்கு கொடு. உன்னிடத்தில் கடன் வாங்க விரும்புகிறவனுக்கு முகம் கோணாதே. உனக்கு அடுத்தவனை சிநேகித்து உன் சத்துருவை பகைப்பாயாக என்று சொல்லப்பட்டதை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். நான் உங்களுக்கு சொல்கிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள். இப்படி செய்வதனால் நீங்கள் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவுக்கு புத்திரராய் இருப்பீர்கள். அவர் தீயோர் மேலும் நல்லோர் மேலும் தமது சூரியனை உதிக்க பண்ணி நீதி உள்ளவர்கள் மேலும் அநீதியுள்ளவர்கள் மேலும் மழையை பொழிய பண்ணுகிறார். உங்களை சிநேகிக்கிறவர்களையே நீங்கள் சிநேகிப்பீர்களானால் உங்களுக்கு பலன் என்ன? ஆயக்காரரும் அப்படியே செய்கிறார்கள் அல்லவா? உங்கள் சகோதரரை மாத்திரம் வாழ்த்துவீர்களானால் நீங்கள் விசேஷித்து செய்கிறது என்ன? ஆயக்காரரும் அப்படி செய்கிறார்கள் அல்லவா? ஆகையால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா பூரண சற்குணராய் இருக்கிறது போல நீங்களும் பூரண சற்குணராய் இருக்க கடவீர்கள் என்பதே. வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்டுள்ள சுவிசேஷ வேத பாடம் வாசித்தாயிற்று. கர்த்தரே உமக்கே மகிமை உண்டாவதாக. ஆமென். நாம் அனைவரும் நின்ற வண்ணமாக திருப்பாடல்கள் 7 அநாதி தேவன் உன் அடைக்கலமே என்ற பாடலை சேர்ந்து பாடுவோம். பாடலின் 7.
சூட்டி உன்னை இனிதாய் வருந்தி அழைத்தார். இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன். மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். அநாதி தேவன் உன் அடைக்கலமே. கானகப்பாதை காரிருளில் தூய தேவ ஒளியே. கானகப்பாதை காரிருளில் தூய தேவ ஒளியே. அழுகை நிறைந்த பள்ளத்தாக்குகளை அரும் நீரூற்றாய் மாற்றினாரே. இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன். மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். அநாதி தேவன் உன் அடைக்கலமே. அவர் நித்திய புயங்கள் உன் ஆதாரமே. அநாதி தேவன் உன் அடைக்கலமே. அவர் நித்திய புயங்கள் உன் ஆதாரமே. இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன். மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். அநாதி தேவன் உன் அடைக்கலமே. ஜெபம் செய்வோம். என் கண்மலையும் மீட்பருமாகிய கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு இருதயத்தின் தியானமும் உம்முடைய சமூகத்தில் பிரதியாயிருப்பதாக. ஆமேன். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய திருப்பெயரே உங்களை நான் வாழ்த்துகிறேன், வரவேற்கின்றேன். சிறப்பாக இந்த மகிழ்ச்சியான நாளை உங்கள் உழைப்பதில் நானும் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த வழிபாட்டினை நேரடியாகவும் நேரலையாகவும் கேட்டுக்கொண்டிருக்கிறேன் வார்த்தையில் மகிழ்ச்சி அடைகிறேன். கடவுள் நம்மை தொடர்ந்து ஆசீர்வதித்து சிறப்பாக நம்மை வழிநடத்துவாராக. ஆமேன். அருமையானவர்களே, நம்முடைய தென்னிந்திய திருச்சபை முறையின்படி இன்றைக்குரிய தலைப்பாக நாம் பார்த்தோம் என்று சொன்னால் சமூக இணக்கம், அதாவது சமூக ஒற்றுமை, சமூக ஒருமை, சமூக அமைதி, கம்யூனல் ஹார்மனி. அழகான ஒரு தலைப்பு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அருமையானவர்களே, நாம் அனைவரும் அறிந்தவனமாக இந்த நாள் 75வது சுதந்திர தின நாளாக நாம் அனுசரிக்கின்றோம். அதற்கு ஏற்ற வண்ணமாகவே சமூக ஒருமைப்பாடு, சமூக ஒருமை, சமூக நல்லிணக்கம் இந்த தலைப்பின் கீழாக நாம் சிந்திக்க அழைக்கப்பட்டிருக்கின்றோம். படுக்கை கேட்ட நற்செய்தி பகுதி அடிப்படையாக வைத்து உங்களோடு நான் அருளை ஆற்ற ஆசைக்கின்றேன். முன்னுரையாக இந்த சமூக நல்லிணக்கம், சமூக ஒருமைப்பாடு என்று சொல்லுகிற வார்த்தையின் கீழாக அன்பு, ஐக்கியம், ஒற்றுமை, உறவு, உண்மை இவைகளெல்லாம் இதன் கீழாக அடங்கும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மக்களுடனும் சீடர்களுடனும் மலை பிரசங்கம் செய்து கொண்டிருக்கும்பொழுது வகுப்புவாதம், பிரிவினைகள் ஏற்படாத சமூகமாக இருக்க வேண்டும் என்று அவர் விரும்பினார்.
சமூக நல்லிணக்கத்திற்கு உரிய அறநெறி வாழ்வுக்கான வழிமுறைகளை அவர் வகுத்து கொடுத்தார். அவர் சமுதாயத்தில் சமுதாய மக்களுக்காக தம்மை அர்ப்பணித்த காலகட்டங்களில் ஒருமைப்பாட்டினையும் சமூக நல்லிணக்கத்தையும் சமாதானத்தையும் மையப்படுத்தியே இறைவன் வாழ்ந்தவர் இந்த உலகத்தில். அவனமாகவே மத்தேயு 5:38-48 முதல் தொடர்ந்து பார்த்தோம் என்று சொன்னால், பழைய ஏற்பாட்டில் காணப்படுகிற பழிக்கு பழி வாங்குதல் பற்றி குறிப்பிடப்படுகிறது. ஆனால் புதிய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்து வெளிப்படையாக பகைவரிடம் அன்பு காட்டுங்கள், பகைவரையும் நேசியுங்கள் என்ற சிறப்பு அம்சத்தை இயேசு கிறிஸ்து வலியுறுத்துகின்றார். நான் சொன்னவனமாக இன்று 75வது சுதந்திர தின நாளை நாம் கொண்டாடுகின்றோம். இந்திய நாடு பழம்பெரும் நாடு. மதங்கள், மொழிகள், கலாச்சாரங்கள், பண்பாடுகள் இவைகள் எல்லாவற்றையும் கொண்டிருக்கிற சிறப்புக்குரியதாக நாம் பார்க்கிறோம். வேற்றுமையில் ஒற்றுமை காண்பது இதனுடைய சிறப்பு அம்சம். வேற்றுமையில் சுதந்திரத்தை பெற்ற நாடு. குறிப்பாக தனிப்பட்ட வாழ்வோ சமுதாய வாழ்வோ அடிமைத்தனத்திலிருந்து அறுத்து அழித்து அகற்றி அதை அப்புறப்படுத்தி பொறுப்போடு கூடிய சுதந்திரத்தோடு வாழ்வது தான் இதனுடைய சிறப்பு நாளாக நாம் பார்க்கின்றோம். ஆக அருமையான திருச்சபை மக்களே, நற்செய்தி பகுதி அடிப்படையாக வைத்து உங்களுடன் 3 தலைப்பின் கீழாக நான் அருளையாற்ற ஆசிக்கின்றேன். முதல் தலைப்பு, எதிர்பார்ப்பில்லாத அன்பு. எதிர்பார்ப்பு இல்லாத அன்பு. பொதுவாகவே சமுதாயம் எந்த ஒரு காரியத்தை செய்தால் ஒரு எதிர்பார்ப்போடு செய்வார்கள். இவர்கள் இதை செய்தால் என்ன செய்வார்கள், இவர்களுக்கு நாம் இதை கொடுத்தால் என்ன நமக்கு கொடுப்பார்கள், இவர்களோடு நாம் இருந்தால் நமக்கு என்ன பயன் கிடைக்கும், இதான் எதிர்பார்க்கின்ற ஒரு சமுதாயம். ஆனால் எதிர்பார்ப்பு இல்லாத அன்பினை நாம் எப்படி பார்க்க முடியும் என்று சொன்னால், மத்தேயு 5:38 கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் என்ற செய்தி நாம் பார்க்கின்றோம். அதாவது குறிப்பாக நாம் பார்த்தோம் என்று சொன்னால், பழைய ஏற்பாட்டிலே இது எதிர்த்தாக்குதலின் சட்டமாக இருக்கிறது. இது கொடூரமானதாகவும் கொடுமையானதாகவும் இருக்கிறது. பழிவாங்கும் எண்ணத்தை தவிர்க்க வேண்டும். பழிவாங்குதல் எண்ணம் தவிர்க்கப்பட முற்றும் அகற்ற வேண்டும். கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் என்ற செய்தி இந்த இடத்தில் குறிப்பிடப்பட்டாலும் பழிவாங்குதல் இருக்கக்கூடாது, அறவே அகற்ற வேண்டும் என்று இயேசு கிறிஸ்து அழகாக அதை வெளிப்படுத்துகின்றார். தீமையை நன்மையினால் வெல்ல வேண்டும். தீமையை தீமையால் அல்ல, தீமையை நன்மையினால் வெல்ல வேண்டும். நன்மை எல்லாவற்றையும் சரி செய்துவிடும். நன்மை எல்லோரையும் அரவணைத்துவிடும். சமூக நல்லிணக்கத்தை, ஒற்றுமை, உறவை, ஐக்கியத்தை பலப்படுத்தும். ஆகவே தீமையை நன்மையால் தான் வெல்ல வேண்டும், தீமை தீமையால் அல்ல. நன்மை செய்யும் பொழுது தீமை அந்த இடத்தில் இருப்பதற்கான வாய்ப்பு இருக்காது. ரோமர் 12:21 நீ தீமையினாலே வெல்லப்படாமல் தீமையை நன்மையினாலே வெல்லு. வென்றெடுக்க வேண்டும் என்று சொன்னால் நன்மையை மையப்படுத்த வேண்டும், நல்ல காரியங்களை மையப்படுத்த வேண்டும். தீமை செய்துவிட்டார்களே அவளை பழி வாங்க வேண்டுவதற்காக அல்ல, என்னை பேசிவிட்டார்களே, என்னை தவறாக முத்திரை குத்தி விட்டார்களே அவர்களை பழி வாங்க வேண்டுவதற்காக அல்ல. யார் தீமை செய்கிறார்களோ அவர்களுக்கு நன்மையினால் ஒரு பாடத்தை கற்றுக்கொடு. அந்த நன்மை ஏற்படும் பொழுது, நன்மை அவர்கள் அறியும் பொழுது தீமையிலிருந்து முழுமையாக அவர்கள் வெளிவந்து விடுவார்கள். அதான் பார்க்கிறோம். ரோமர் 12:19 பழி வாங்குதல் எனக்குரியது, நானே அதை செய்வேன். பழி வாங்குதல் எனக்குரியது. மனிதர்களால் நீங்கள் பழி வாங்கக்கூடாது. கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் என்று. ஒருவேளை என்னை தீமைக்குள்ளாய் தள்ளிவிட்டாரே, தீமை வார்த்தைகள் என்னை வசைமொழியால் வாடிவிட்டாரே, அவரை அழிக்க வேண்டும், சமுதாயத்தில் இல்லாமல் ஒழித்துவிட என்பதற்காக அல்ல அந்த வார்த்தை. பழிவாங்குதல் எனக்குரியது. பாருங்கள், தீமையோடு எதிர்த்து நிற்க வேண்டும். இதை செய்தியை கவனியுங்கள். பழிவாங்குதல் எனக்குரியது, நானே செய்வேன்.
மத்தேயு 5:31 பார்க்கிறோம், தீமையோடு எதிர்த்து நிற்க வேண்டாம். எதிர்த்தல் தீமைக்கு நேராகவும் எதிர்த்து நின்று நாம் இங்கு பார்க்கிறோம். எதிர்த்து நிற்க வேண்டாம், தீமைக்கு எதிர்த்து நிற்க வேண்டாம், தீமையோடு எதிர்த்து நிற்க வேண்டாம். பாருங்கள், பழிவாங்குதல், உள்பகை, மனக்கசப்பு, அநீதிக்கு நேராய் பேசக்கூடாது என்றல்ல, பிசாசுக்கு எதிர்த்து நிற்க வேண்டும். கவனிங்கள் வார்த்தையை. தீமைக்கு நேராக எதிர்த்து நிற்றல் என்று சொல்லும்போது அதற்குரிய அம்சங்களாக அதனை மனதில் வைத்திருப்போம் என்று சொன்னால் பழிவாங்குதல், உட்பகை, மனக்கசப்பம் அதிகரிக்கும். ஆகவே தீமை என்ற ஒரு வார்த்தை குறிப்பாக எதிர்த்து நிற்ற வார்த்தை மையப்படுத்தப்படுகிறது. அநீதிக்கு நேராக பேசக்கூடாது என்பதல்ல, பிசாசை எதிர்க்க வேண்டும். அப்படி என்று சொன்னால் அநீதி இருக்கிற இடத்தில் அமைதியாக இருக்க வேண்டும் என்று அது அர்த்தம் கிடையாது. அநீதி இருக்கிற இடத்தில் நீதியை குறித்து பேச வேண்டும். அநீதி இருக்கிற இடத்தில் உண்மை குறித்து பேச வேண்டும். அதான் வார்த்தை சுட்டி காட்டப்படுகிறது, பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்க. தீமைக்கு, அழிக்கின்றதற்கு, வாழ்வுரிமை எடுக்கிறதுக்கு எதிர்த்து நில்லுங்கள். ஆனால் அநீதிக்கு நேராய் குறிப்பாக பார்த்தோம் என்று சொன்னால் எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்ளுகின்ற, அரவணைத்து செல்லுகின்ற செய்திக்குள்ளாய் எதிர்பார்ப்பில்லாமல் அன்பு செலுத்துங்கள். பார்த்தோம் என்று சொன்னால் மத்தேயு 5:39 வலது கன்னத்தில் இருந்தால் இடது கன்னத்திலே காண்பி. கன்னத்தில் அடிப்பது அவமானத்திற்குரியதாக பார்க்கின்றோம், அசிங்கப்படுதலாக பார்க்கின்றோம், கனவீனப்படுதலாக பார்க்கின்றோம். கன்னத்தில் அடிப்பது ஒரு அவமானத்துக்குரிய ஒன்று. ஆனாலும் பாருங்கள், பழிவாங்குதல் எனக்குரியது என்ற வார்த்தையை மீண்டும் அறிகின்றேன். கன்னத்தில் அடிப்பது என்பது வெட்கத்திற்கு ஒன்றுதான், கேவலப்படுத்துகிற ஒன்றுதான். ஒரு வலது கன்னத்தில் அது அழகாக அந்த வார்த்தையை ஒருவர் வந்து உங்களை கன்னத்தில் அறைகிறார் என்று சொன்னால் கட்டாயமாக அவருக்குரிய பின்பதாக வந்தால் வலது கன்னத்தில் அறைய முடியும். ஆனால் இந்த அறைதலை கூட என்ன சொல்லுகின்றார், விட்டு கொடுக்கிறதோடு ஒரு அன்பு காட்ட வேண்டும். அந்த அன்பு எதிர்பார்ப்பில்லாத அன்பாக நீங்கள் செய்ய வேண்டும் என்று இயேசு அழகாக வலியுறுத்துகின்றார். பாருங்கள், அழகான ஒரு வார்த்தை. பின்படுத்தல், தாழ்மை, சாந்தம் உள்ளவர்களையும் குறிப்பாக அவர்கள் மனந்திருப்பதற்கான செய்தியாக மாறிவிடும். எப்பொழுது ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு மனக்கசப்பும் இல்லாமல் அரவணைத்து செல்லுகின்ற, அன்பு காட்டுகின்ற ஒரு மனப்பக்குவத்தை வெளிப்படுத்தும் போது தீமை செய்கிறவர்களே மனம் மாறிவிடுவார்கள். மனக்கசப்போடு இருப்பவர்களே மனம் மாறிவிடுவார்கள். அந்த தீமைக்கு தீமை செய்யாமல் நன்மை செய்ய வேண்டும் என்ற ஒரு மனப்பக்குவத்தை வெளிப்படுத்தினாலே தீமை செய்வதற்கு எண்ணங்கள் அவர் மனதில் வெளிவந்து விடுமாம். தீமை செய்வதற்கு எண்ணங்கள் அவர் மனதில் ஓடாதான். பாருங்கள், அழகாய் சுட்டி காட்டப்படுகிறது. அவரை பின்பற்றுகிறவர்கள் தாழ்மையும் சாந்த குணம் உள்ளவர்கள். அழகான வார்த்தை. அவர்கள் அந்த தீய சக்தியிலிருந்து, தீமையிலிருந்து அவர்கள் மனம் மாறிவிடுவார்கள். இதுதான் அந்த அன்பு. அடிப்பது அன்பல்ல, தீமைக்கு தீமை செய்வது அன்பல்ல. கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல். ஒரு வலது கணத்தில் இருந்தால் இடதண்டை காட்டு என்பதும், அங்கேயே நீ விட்டுவிடு என்று சொல்லுவதும், 1 மைல் தூரம் சென்றால் 2 மைல் தூரம் அழைத்து செல்லுவதும் அழகாய் சுட்டி காட்டப்படுகிறது. இதெல்லாம் இதை மையப்படுத்துகிறது. இறைவன் காட்டுகின்ற பாதையை, விட்டு கொடுக்கிற ஒரு பாதையை, அன்போடு எதிர்பார்ப்பில்லாத அன்பினை மையப்படுத்துகிறது. அதான் பார்க்கிறோம் மத்தேயு 5:40 வழக்காடி வஸ்திரத்தை எடுத்துக்கொள்ள வஸ்திரத்தை விட்டுவிடு, கன்னத்தை காட்டு, வஸ்திரத்தை விட்டுவிடு, பல்லுக்கு பல், கண்ணுக்கு கல் என்ற செய்திகளை மையப்படுத்தும் பொழுது இறைவனுடைய சாராம்சத்தை, கடவுளுடைய சிந்தையை நம்மில் நாம் வெளிப்படுத்தும் போது எத்தனை தகவலும் கொண்டிருக்கிறவர்கள் மனம் மாறுவார்கள். தீமை செய்ய மனம் வராது, அவர்கள் மீது பழி சுமத்த மனம் வராது, அவர்களை தாக்கணிக்குள்ளே தீர்க்க மனம் வராது, புறம் கூறுவதற்கு மனம் வராது. ஆகவே அந்த தீமையை நன்மையால் வென்றுவிட வேண்டும். அதே பாருங்கள், அழகாய் சுட்டி காட்டப்படுகிறது. உன்னிடத்தில் கேட்கிறவருக்கு நீ கொடு, விட்டுவிடு, கன்னத்தை காடு, விட்டுவிடு, கொடுத்து விடு. இவையெல்லாம் பார்க்கும் பொழுது ஒரு எதிர்பார்ப்பு இல்லாமல் செய்.
எதிர்ப்பில்லாத அன்பினை காட்டு. ஏனென்றால் அன்புதான் அடித்தளமாக இருக்கிறது. என்னை திட்டிவிட்டார்கள், நான் அழிப்பேன். தவறாக பேசிவிட்டார்கள், நான் அவர்கள் மீது தவறாக செய்தியை பரப்புவேன். அவர்கள் எனக்கு ஆகாதவர்கள். இதையெல்லாம் ஓரம் கட்டிவிட்டு தீமையாய் இருக்கிறதை அவர்கள் நன்மையாய் செய்யும்போது அந்த தீமை முற்றிலும் அழிக்கப்படும். அதுதான் அந்த அன்பு. அந்த அன்பை நாம் பொழுதம் என்று சொன்னால் அந்த அன்பு மகிழ்ச்சிக்குரியதை அவரையும் மாற்றும், நம்மையும் மாற்றும். இருவருக்கும் உள்ள ஒரு உடன்பாடும் ஒரு உறவு முறையும் ஒரு மகிழ்ச்சியின் தன்மையை நாம் பெற முடியும். பாருங்கள், 42ஆம் வசனத்திலே, மத்திய 5:42 உன்னிடத்தில் கேட்க நீ கொடு. அருமையான திருச்சபை மக்களே, எதிர்பார்ப்பில்லாத அன்பு. இன்று நம்முடைய வாழ்க்கையில் அன்பு எப்படி இருக்கிறது? எதிர்பார்த்து அன்பு காட்டுகிறோமா? எதிர்பார்த்து கொடுக்கிறோமா? கிடைக்கும் என்று கொடுக்கிறோமா? இல்லை. எதிர்பார்ப்பு இல்லாமல், கைமாறு கருதாமல் உதவி செய்ய வேண்டும், அன்பு காட்ட வேண்டும். ஆக எனக்கு அருமையான திருச்சபை மக்களே, முதல் குறிப்பை முடிக்கிறேன். எதிர்பார்ப்பில்லாத அன்பு. இரண்டாவது அழகான ஒரு வார்த்தை, எதிர்ப்பவர்கள் மீது அன்பு காட்டு. எதிர்ப்பவர்கள் மீது இது நடக்கிற ஒரு செய்தியா? யாரெல்லாம் நம்ம எதிர்க்கின்றார்களோ அவர்கள் மீது அன்பு காட்டு. எதிரிகள் மீது அன்பு காட்டு. எதிர்ப்பவர்கள் மீதும் எதிரிகள் மீதும் அன்பு காட்டு. அதே படிக்க கேட்ட திருமறை பகுதி மத்திய 5:43 உனக்கு அடுத்தவரை சிநேகித்து சத்துருவை பகைப்பாயாக என்பதை கேள்விப்பட்டிருக்கின்றீர்களே, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். அழகான ஒரு வார்த்தை. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், சத்துருக்களை சிநேகியுங்கள். சத்துருக்களை சிநேகியுங்கள். இதை மனப்பக்குவம் நமக்கு வருமா? நமக்கு தவறு செய்தவன் நம்ம அழிக்க நினைத்தவர்களை ஏற்றுக்கொள்ள மனப்பக்குவம் வருமா? அல்லது அவர்கள் அங்கீகரிக்கின்ற ஒரு மனப்பக்குவம் வருமா? ஆனால் இந்த சமுதாயம் எப்படி சென்று கொண்டிருக்கிறது? நம்மை சொல்லிவிட்டால் அழித்து விட வேண்டும், சொல்லிவிட்டால் ஏதாவது பழி தீர்த்த வேண்டும், பழிக்கு பழி வாங்க வேண்டும். ஆனால் இயேசு கற்றுக் கொடுக்கின்றார், நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், சத்துருக்களை சிநேகியுங்கள், எதிராளிகளை சிநேகியுங்கள். எதிராளிகள் மீது அன்பு காட்டுங்கள், எதிர்ப்பவர்கள் மீது அன்பு காட்டுங்கள், அவர்களை கரிசனை காளுங்கள், அன்புடன் அரவணைத்துக் கொள்ளுங்கள். அதே வசனம், சபிக்கிறவர்களை ஆசீர்வதிங்கள். என்ன அழகான ஒரு வார்த்தை! ஆசீர்வதிக்கின்ற வாழ்த்துகிற செய்தி மனதில் வருமா? நம்மை சபிக்க நினைத்து விட்டார்கள், சபித்து விட்டார்கள். ஆனால் நம்முடைய வாயில் எந்த வார்த்தை வர வேண்டுமா? சபித்தவரையும் நேசிக்க வேண்டும், வேதனைப்படுத்தியவர்களையும் நேசிக்க வேண்டும், நம்மை புறங்கூறியவர்களும் நேசிக்க வேண்டும். வேண்டாம் என்று தள்ளிவிட்டவர்களையும் முன்னேறிவிட்டானே என்று புறங்கூறுகளை நேசிக்க வேண்டும். சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள். இதெல்லாம் கேட்பதற்கு கடினமாக இருக்கலாம், பேசுவதற்கு சாதாரணமாக இருக்கலாம், நடைமுறையில் படுத்த வேண்டாம். சபிக்கிறது சாதாரணமாக வந்திருக்கிற ஒரு காரியம். ஆனால் ஒருத்தரை வாழ்த்தி பேச வேண்டும் என்பதோ, ஒருத்தரை மகிழ்ச்சியை ஏற்றுக்கொள்ளுகிற காரியமோ வெகு விரைவில் ஏற்பட்டு விடாது. பேசிவிடலாம், சபித்து விடலாம். மற்றவரை சந்தோஷத்தோடு ஏற்றுக்கொள்வதோ ஆசீர்வதிப்பதோ இயலாத ஒரு காரியம். ஆனால் இயேசு அதை செய்ய கற்றுக் கொடுக்கிறார். எதிர்ப்பவர்கள் மீது அன்பு காட்டுங்கள், எதிராளிகள் மீதும் அன்பு காட்டுங்கள். பாருங்கள், அதே வசனத்தை பார்த்தோம் என்று சொன்னால், பகைக்கிறவர்களுக்காக நன்மை செய்யுங்கள். யாரெல்லாம் பகைத்தார்களோ, பகைக்கின்றார்களோ அன்பு காட்டுங்கள். இயேசு அன்பையே மையப்படுத்தியவர். அன்பு தன்னை புகழாது இருமப்பா இராது. அன்பு சகலத்தை தாங்கும். அன்பை காட்டுங்கள். எதிர்ப்பவர் மீது அன்பு காட்டுங்கள், எதிரிகள் மீது அன்பு காட்டுங்கள். யாரும் இந்த உலகத்தில் நிலையானவர்கள் கிடையாது, நிறைவானவர்கள் கிடையாது. எத்தனை நாட்களுக்கு எதிரிகளாகவே காணப்படுவார்கள், நாமும் காணப்படுவோம். எத்தனை நாட்களுக்கு இருவருக்குள்ளாய் அல்லது பலருக்குள்ளாய் பிரச்சனைகள் இருக்கும், நிச்சயமாய் நிலை நிற்காது. ஏதோ ஒரு காரியங்களில் ஏதோ விதத்தில் ஒன்றாக நிச்சயமாய் வந்து விடுவார்கள். எதிரி என்று யாரையும் யோசிக்க வேண்டாம், எதிர்ப்பவர்கள் என்றும் யாரையும் யோசிக்க வேண்டாம்.
எதிர்ப்பவர்களையும் நேசிக்க சொல்லுகின்றார், எதிரிகளையும் நேசிக்க சொல்லுகின்றார். அதே வசனம் பார்த்தோம் என்றால், நிந்திக்கிறவர்களுக்காகவும் துன்பப்படுத்துவதாக ஜெபம் பண்ணுங்கள். இதான் இயேசு கிறிஸ்து கொலைக்களமாக விளங்கிய கல்வாரியில் கள்ளர்கள் மத்தியிலே காரணம் இல்லாமல் தொங்கிக் கொண்டிருக்க நேரத்தில் தன்னை நிந்தித்தவர்கள், தன்னை வேதனைப்படுத்தியவர்கள், தன்னை குத்தியவர்களை, அசிங்கப்படுத்தியவர்களை, கேவலப்படுத்தியவர்களை, காரி துப்பியவர்களை, கன்னத்தில் அடிந்தவர்களை, தலையில் குட்டியவர்களை, விழாவில் குத்தப்பட்டவர்களை அவளை பார்த்து இயேசு சொல்லுகிறார், பிதாவை இவர்களுக்கு நீர் மன்னியா. நிந்தித்தவர்களுக்காக அவர் சிலுவையிலே ஜெபிக்கின்றார், தந்தையிடம் மன்றாடுகின்றார். துன்பப்படுத்தவர்களுக்காக, பிதாவே தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாமல் செய்கிறார்களே, இவர்களை மன்னியா. நிந்தித்தவர்களுக்காக ஜெபிக்கின்றார், தன்னை துன்புறுத்தியவர்களுக்காக ஜெபிக்கின்றார், வீண்படி சுமத்தியவர்களுக்காக ஜெபிக்கின்றார், அழிக்க முற்பட்டவர்களுக்காக ஜெபிக்கின்றார், கேவலப்படுத்தியவர்களுக்காக ஜெபிக்கின்றார், துன்பத்திற்குள்ளாய் சிக்க வைத்தவர்களுக்காக அவர் ஜெபிக்கின்றார். அந்த சிலுவை ஒரு ஜெபத்தினிடமாக மையப்படுத்துகின்றார். இயேசுவே இதை சொல்லிக் கொடுக்கிறார். எதிர்ப்பவர் மீது இயேசு அன்பு காட்டினார், தன்னை எதிர்த்தவர் மீதும் அன்பு காட்டினார். இதை தான் கடவுள் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். ஒரு ஒற்றுமையை காண உறவை கடவுள் மையப்படுத்துகின்றார். வேறுபாடுகள் வேண்டாம். குறிப்பாக இந்த 75வது சுதந்திர நாளை கொண்டாடுகிற நாம் இந்த வேற்றுமையில் ஒற்றுமை காண்கிற ஒரு உறவு என்பது விட்டு கொடுத்தல், சேர்த்து அரவணைத்தல் என்ற செய்தியும் கூட நான் அடிக்கொடிட விரும்புகின்றேன். ஆகவே ஜெபியுங்கள், யாருக்காக? நிந்திக்கிறவர்களுக்கும் துன்பப்படுத்துகிறவர்களுக்கும். அதே தொடர்ந்து பார்த்தோம் என்று சொன்னால், இப்படி செய்வதால் நீங்கள் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பரமபிதாவுக்கு பிள்ளைகளாயிருப்பீர்கள். எப்படி செய்வதால்? நீங்கள் மன்னிப்பதால், நீங்கள் சத்துருக்களை சிநேகிப்பதால், நீங்கள் சபிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பதால், பகைக்கிறவர்களை நன்மை செய்வதால், நிந்திக்கிற துன்பங்களுக்கு ஜெபம் பண்ணுவதால் நீங்கள் கடவுளுடைய பிள்ளைகள். அழகான ஒரு வார்த்தையா. கடவுள் கொடுக்குற பரிசை பார்த்தீங்களா? என்ன பரிசு? நீங்கள் கடவுளுடைய பிள்ளைகள். நாம் கடவுளுடைய பிள்ளைகள். கடவுள் நமக்கு என்ன ஒரு பரிசு கொடுக்கிறாரு, என்ன ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார், என்ன ஒரு உரிமை கொடுக்கிறாரு? பிள்ளைகள் என்கின்ற, மகனே மகள் என்ற ஒரு அங்கீகாரத்தை கொடுக்கிறார். யாருக்கு? மற்றவர்களை ஏற்றுக்கொள்ளுகிறவர்களுக்கு. சிநேகித்திலும் ஆசீர்வாதத்திலும் நன்மை செய்தலும் ஜெபிக்கிற பொழுது கடவுள் நமக்கு பிள்ளைகள் என்ற புத்திர சுவிகாரத்தை கொடுக்கிறார். அது மட்டுமல்ல, பரம்பிதாவுடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கிற வார்த்தை மட்டுமல்ல, நல்லோர் மேலும் தீயோர் மேலும் சூரியனை உதிக்க பண்ணுகின்றார், நீதி அநீதி செயல்கள் மழை பொழிய பண்ணுகிறார். கடவுள் பாகுபாடற்றவார், ஏற்றத்தாழ்வுகளற்றவார். பாருங்கள், நல்லோர் மேலும் தீயோர் மேலும் சூரியன் உதிக்கிறது. இந்த சூரியன் என்பது ஏதோ ஒரு சிலருக்கு மட்டுமல்ல, ஏதோ ஒரு சில கூட்டத்தாருக்கு மட்டுமல்ல, ஏதோ சில இனத்தாருக்கு மட்டுமல்ல, ஒரு சில ஊராருக்கு மட்டுமல்ல, ஒரு சில இன மக்களுக்கு மட்டுமல்ல, ஒரு இனருக்கு மட்டுமல்ல, எல்லோருக்கும் சூரியன் பொதுவானது. எல்லோர் மீதும் சூரியன் உதிக்கிறது. படித்தவர் படிக்காத, ஏழை பணக்காரர், ஆண்கள் பெண்கள், உயர்ந்தவர் தாழ்ந்தவர், சிறியவர் பெண்கள், குடிசை வீடு, கோபுரம், மாளிகை, மண்குடிசை, எந்த இடத்தில் யார் வாழ்ந்தாலும் சரி சூரியன் பொதுவாக உதிக்கிறது. எல்லோரும் உதிக்கிறது. அது மட்டுமல்ல, நீதி அநீதி இசைபல் யாராக இருந்தாலும் மழை பொழிய பண்ணுகிறார். அருமையானவர்களே, எதிர்ப்பர் மீது அன்பு காட்டுகிற பரிசு. கர்த்தர் எல்லார் மேலும் தயவு உள்ளவார், இரக்கம் எல்லார் மேலும் உள்ளது. சங்கீதம் 145 9ஆம் வசனம். அழகான அருமையானவர்களே, நீங்கள் பிரியமான பிள்ளைகளைப் போல் கடவுளை பின்பற்றுங்கள். எபேசியர் 5:1. பாவம் எல்லாவற்றையும் அன்பு செய்யும்போது அழித்து விடுகிறது. அன்பு சகல பாவங்களையும் மூடி விடுகிறது, அழித்து விடுகிறது. எதிர்ப்பவர்கள் மீது அன்பு காட்ட சொல்லுகிறார். அது எப்படி சொல்லுகிறார்? நல்லோர் மேலும் தீயோர் மேலும், நீதி உள்ளவரும் அநீதி மேலும் சூரியன் உதிப்பது போல், மழை பொழிவது போல கடவுளுடைய பிள்ளைகள் என்ற அங்கீகாரத்தை கொடுக்கிறார். எதிர்ப்பவர் மீது அன்பு காட்டும் போதும், எதிர்ப்பவர் மீது அன்பு காட்டும் பொழுதும். ஆகவே 2வது கூறுவை முடிக்கிறேன், எதிர்ப்பவர்கள் மீது அன்பு காட்டுதல். 3வது தலைப்பாக
ஏற்றத்தாழ்வு இல்லாத அன்பு. ஏற்றத்தாழ்வு இல்லாத அன்பு. அன்புக்கு எந்த நிலையிலையும் மற்றவர்கள் இவர்கள் அவர்கள் என்று பிரித்து பார்க்க தெரியாது. அன்பினை நாம் உணர முடியும். அந்த அன்பினுக்கு ஏற்றத்தாழ்வு தெரியாது. மனிதர்கள் தான் அதை பிரித்து வைக்கின்றார்கள். மத்தேயு 5:46, உங்களை சிநேகிக்கிறவர்களையே நீங்கள் சிநேகிப்பீர்கள், பலன் என்ன? உங்களை நேசிக்கிறவன் நேசித்து அதனுடைய பலன் என்ன? ஆயக்காரன் அப்படியே செய்கிறார்கள். அப்படின்னு சொன்னால் தனக்கு தேவையானவர்கள், தனக்கு உரியவர்கள், எனக்குரியவர்கள் என்ற செய்தியோடு அவர்கள் செயல்படுகிறார்கள். ஆனால் அது அவசியமல்ல. உங்களை சிநேகிக்கிறவங்க சேர்ப்பதில் எந்தவித லாபமும் கிடையாது. அனைவரையும் சிநேகியுங்கள், அனைவரையும் ஏற்றுக்கொள்ளுங்கள். இதுதான் இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்படும் பொழுது தன்னுடைய தாயை பார்த்து, சீடனை பார்த்து, அதோ உன் தாய், அதோ உன் மகன், நேசிக்க வைக்கின்றார், அன்பு காட்டுகின்றார். மரணத்தின் கடைசி நிலை, உயிர் பிரியும் நேரத்தில் உறவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கின்றார். அதோ உன் தாய், அதோ உன் மகன். பாருங்கள், ஏற்றத்தாழ்வில்லாத அன்பு. தாய் என்பவள் ஆச்சாரியத்தை சேர்ந்தவர். கவனியுங்கள், சீடர் மீன் பிடிக்கிற இனத்தை சார்ந்தவர். ஆச்சாரியருக்கும் மீன்பிடிக்கிற உறவை ஏற்படுத்த ஏற்றத்தாழ்வு அன்பை சிலுவையிலே காட்டிய இயேசு உங்களுக்கும் எனக்கும் காட்டிக் கொண்டு இருக்கிறார். இன்றைக்கி நாம் எப்படி அன்பு காட்டுகிறோம்? நமக்கு அன்பு காட்டுகிற இடத்தில் அன்பு காட்டுகிறோம். நம்மை புகழ்ந்து பேசினால் அன்பு காட்டுகிறோம். அக்கறை காட்டினால் அன்பு காட்டுகிறோம். நல்லவர்கள் சொல்லிவிட்டால் அன்பு காட்டுகிறோம். அப்படி அல்ல. அன்பு காட்டுகிறதில் அன்பு காட்டினால் பயன் ஒன்றும் இல்லை, லாபம் ஒன்றும் கிடையாது. யார் உங்கள் மீது அன்பு காட்டவில்லையோ அவர்கள் மீது அன்பு காட்டுங்கள். யார் உங்களை நேசிக்கவில்லையோ அவர்களை நீங்கள் நேசியுங்கள். யார் உங்களை தவறாக புரிந்து கொள்கிறார்களோ அவர்களை அன்பினை பரிமாறிக் கொள்ளுங்கள். இதன் ஏற்றத்தாழ்வில்லாத அன்பு. அதே மத்தேயு 5:47, உங்கள் சகோதரை மட்டும் வாழ்த்தி விடுங்களால் நல்லதல்ல. ஆயக்காரர் அப்படியே செய்கிறார்கள். உங்கள் சகோதரை மட்டும் நீங்கள் வாழ்த்துனீங்கன்னா, தேவையானவங்க மட்டும் நீங்கள் வாழ்த்துனீங்கன்னா, உனக்கு தெரிந்தவங்களை மட்டும் வாழ்த்துனீங்கன்னா, அவங்களோட மட்டும் உங்களுடைய நண்பர்ஷிப், உங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப் இருக்குன்னா, அவங்கள மட்டும்தான் உங்களுக்கு தேவைன்னா ஒன்றும் கிடையாது. வாழ்க்கையே அதனால் என்ன பலன் இல்லை. எல்லோரையும் ஏற்றுக்கொள்ளுங்கள், எல்லோரையும் வாழ்த்துங்கள். உங்கள் சகோதரி மட்டும் எனக்கு தெரிந்தவர், என் உறவினர், எனக்கு ஏற்றால் போர் பேசுகிறவர், என்னோடு கூட இருக்கிறவர், என் ஊருக்கார், எனக்கு நெருங்கியவர், இவர் தான் எனக்கு தேவை என்று அவர்கள் மீது அன்பு காட்டினால் லாபம் ஒன்றும் கிடையாது. கடவுள் அதை கற்றுக் கொடுக்கவில்லை. எல்லையை கடந்த அன்பை காட்டச் சொல்லுகின்றார். கரையை கடந்து நிற்கின்ற அன்பை காட்டச் சொல்லுகின்றார். அவர்களையும் வாழ்த்துங்கள், அவர்களையும் அன்பு காட்டுங்கள், அவர்களையும் ஏற்றுக்கொள்ளுங்கள். இதை தான் இயேசு கிறிஸ்து சொல்லுகின்றார். உலகத்தில் வந்ததற்கு காரணம் தம் உயிரையே கொடுத்தார் மானுடருக்காக. மனுக்குள்ள மகிழ்ச்சி அடைய தன்னையே கொடுத்தார். உலகத்தின் மீது வைத்த அன்பின் தன்னையே அவர் கொடுத்து விட்டார். அனைவரையும் அவர் நேசித்தார், பாகுபாடு இல்லாமல் நேசித்தார். பாருங்கள், மத்தேயு 5:48, பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா நிறைவுள்ளவராயிருப்போர் போல நீங்களும் நிறைவுள்ளவர்களாக இருங்கள். எனக்கு அருமையானவர்களே, பரலோகத்தில் உங்கள் பிதா சம்பூர்ணராக இருப்பது போல நீங்களும் சம்பூர்ணராக இருங்கள். திருவிவிலியத்திலே அழகாய் சுட்டி காட்டப்படுகிறது, நிறைவுள்ளவர்களாக இருப்பதைப் போல் நீங்களும் நிறைவுள்ளவராக இருங்கள். எனக்கு அருமையான திருச்சபை மக்களை, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கின்றவர்களை, கடவுள் நிறைவுள்ளவர் ஐயா, கடவுள் நிறைவுள்ளவா. நிறைவுள்ள ஆண்டவர் குறைவுள்ள மனிதன் நிறைவுள்ள ஆக்க விரும்புகின்றார். இன்றைக்கு சமுதாயம் குறைவுக்குள்ளாய் தள்ளப்படுகிறது. இன்று நீங்களும் நானும் குறைவுள்ளவர்கள். சமுதாயத்தில் குறைவுள்ளே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அந்த குறை என்பது நிம்மதி இல்லாமல், நிறைவில்லாமல், சந்தோஷம், சமாதானம், மகிழ்ச்சி இல்லாமல், மன நிறைவு இல்லாமல் உடைந்து போய் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். கடவுள் நம்மை நிறைவுள்ளவர்களாக அழைக்க விரும்புகின்றார்.
அந்த நிறைவை இதன் மூலமாக வெளிப்படுத்துகிறார். அவர் நிறைவுள்ளவர். இவைகளெல்லாம் நாம் செய்யும் பொழுதெல்லாம் அந்த நிறைவை ஏற்படுத்தும். அதான் சொல்லுவாங்க, கொடுத்து பார், அது மகிமை இருவருக்கும் தெரியும். கொடுத்து பார், இருவரும் மகிழ்ச்சி அடைவீர்கள். கடவுள் நிறைவுள்ளவர். இன்றைய சமுதாயம் குறைவுக்குள்ளாய் வாழ்கிறது. எங்கு பார்த்தாலும் கொரோனாவின் வாழ்க்கை. கொரோனா அச்சுறுத்தி கொண்டிருக்கிறது. வாழ்க்கை உடைத்து கொண்டிருக்கிறது. அநேகருடைய வாழ்க்கை கேள்விக்குறியாய் இருக்கிறது. சின்ன பின்னமாய் உடைந்து போயிருக்கிறது. பெற்றோர் இழந்திருக்கின்றார்கள், பிள்ளைகள் இழந்திருக்கிறார்கள், பேரப்பிள்ளை இருக்கிறார்கள், மகள் இழந்திருக்கிறார்கள், மாமியார் இழந்திருக்கிறார்கள், அநேகர் இழந்திருக்கிறார்கள். குறைவுள்ள ஒரு வாழ்க்கை மனிதர்கள் ஆகினார்கள். எந்த மனிதரும் நிறைவுறவர்கள் அல்ல. சமுதாய நிலையில் தள்ளப்பட்டு, சமுதாயம் பல கேள்விகளை தள்ளப்பட்டு இருக்கிறது. கடவுள் நிறைவுள்ளவர், நம்ம நிறைவுள்ளவராக அவர் நடத்துவார். இந்த அநேக வாழ்க்கை ஒரு கூறாய் வசனம் சுட்டி காட்டப்படுகிறது. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றை குறித்து ஸ்தோத்திரத்திற்குரிய ஜபத்தினாலே வேண்டுதலையும் கடவுளுக்கு தெரியப்படுத்துங்க. அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகள் அவர் மேல் வைத்து விடுங்கள், கவலை அவர் மேல் போட்டு விடுங்கள். திருவிழா மழகாய் சுட்டி காட்ட சங்கீதம் 55:22 உங்கள் கவலை அவர் மேல் போட்டு விடுங்கள். அவர் நிறைவுள்ள ஆண்டவர். இது நம்முடைய ஒவ்வொரு வாழ்க்கையில் அவர் நிறைவினை கொடுக்கிறவர், மகிழ்ச்சியினை கொடுக்கிறவர். அருமையான திருச்சபை மக்களே, அழகாக சொல்லுவார்கள். குறிப்பாக ஒருவர் தன் விரோதியையும் நேசிக்க வேண்டும், எதிர்ப்பையும் நேசிக்க வேண்டும். இந்த வார்த்தை கொஞ்சம் கவனியுங்கள். நல்லா வாழ வேண்டும் என்பதை விட நல்லவனாக வாழ வேண்டும் என்பதுதான் சிறப்பு. நல்லா வாழணும் என்பதை விட நல்லவனாக வாழணும் என்பதுதான் சிறப்பு. இவங்க நல்லா வாழ்ந்தாங்க, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். நல்லவளா வாழ்ந்தா, இதுதான் ஏற்றத்தாழ்வுள்ளது அன்பு. எப்போது ஏற்றத்தாழ்வுள்ளது அன்பை நாம் பொழிகிறோமோ அப்போது கடவுள் நமக்கு நிறைவினை கொடுப்பார், குறைகளை களைந்து போடுவார். ஐஸ்வர்யத்தில் நிறைவுள்ள ஆண்டவர் அவர். தம்முடைய ஐஸ்வர்யத்தினுடைய குறைகளை நிறைவாக்குகிற கடவுள் ஆவார். இதான் பிரிவு 4:19. என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின் குறைகள் எல்லாம் நிறைவாக்குகின்ற ஆண்டவர். அவர் நிறைவுள்ளவர், நாமும் நிறைவுள்ளவர். ஆகவே குறிப்பாக நான் சொன்னமாக நல்லா வாழ வேண்டும் என்பதை விட நல்லவளாக வாழும்ன்றது தான் ஏற்றத்தாழ்வில்லாத அன்பினை மையப்படுத்த முடியும். ஆக அருமையான திருச்சபை மக்களே, வகுப்புவாதமற்ற சமூக நல்லிணக்கம் உருவாக வேண்டும். இந்த 75வது சுதந்திர நாளை கொண்டாடுகிற நாம் இந்த நாளிலும் கூட வகுப்புவாதமற்ற சமூக நல்லிணக்கம் தான் அன்பு காட்டுதல் மூலம் வருகிறது. அந்த அன்பினை உருவாக்க வேண்டும். நம்மிடமுள்ள பெருமை, விவாதங்கள், வீண் பெருமைகள், பகைகள் ஒழிய வேண்டும். இவையெல்லாம் அழிய வேண்டும். ஒற்றுமையும் உறவும் சமூக நல்லிணக்கத்தின் அடித்தளம். ஒற்றுமையும் உறவும் சமூக நல்லிணக்கத்தின் அடித்தளம். அந்த ஒற்றுமை உறவு தான், வேற்றுமையிலே ஒருமை கண்டது தான் இந்த 75வது சுதந்திர நாளுடைய சிறப்பு அம்சம். வேற்றுமையிலே ஒற்றுமை காணுதல். வகுப்புவாத நல்லிணக்கத்தையும் முழுமையாக நாம் காண முடியும். விட்டு கொடுக்கும்பொழுது, ஏற்றுக்கொள்ளும்போது, எதிர்பார்ப்பு இல்லாத அன்பினை மையப்படுத்தும் போது, எதிர்ப்பர் மீது அன்பு காட்டும் பொழுது, ஏற்றதாக உள்ளது அன்பு காட்டும் பொழுது சமூக நல்லிணக்கத்தை, கம்யூனல் ஹார்மனி, ஒருமைப்பாடு, ஒழுங்குப்பாடு நிறைவானது நாம் நிச்சயமாக பெற முடியும். ஆக அருமையான திருச்சபை மக்களே, 3 குறிப்புகளை சொல்லி முடிக்கின்றேன். எதிர்பார்ப்பு இல்லாத அன்பு, எதிர்ப்பவர்கள் மீது அன்பு, ஏற்றத்தாழ்வு இல்லாத அன்பு. அன்பே இறைவன், அன்பே ஆண்டவர், அன்பின் ஊற்று இறைவன், அன்பின் சிறப்பு இறைவன். அந்த அன்பாகிய ஆண்டவர் நம் உள்ளங்களிலும் இல்லங்களிலும் குடிக்கொண்டு அனைத்து ஆசிரியத்தை அந்த எடுத்த இறைவனை வேண்டிக் கொள்கிறேன். கடமை ஆசிரியத்தை சிறப்பாக நடத்துவாராக. ஆமென். கர்த்தருடைய அருள் வார்த்தையை கேட்டு நாம் அனைவரும் எழுந்து நின்று அப்போஸ்தல விசுவாச பிரமாணத்தை பயபக்தியோடு அறிக்கை செய்வோம்.
வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வளமில்ல பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவையும் விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவினாலே கன்னி மரியாளிடத்தில் உற்பவித்து பிறந்தார். பொந்து பிலாத்துவின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மரித்தூட்டில் எழுந்தள்ளினார். பரமண்டலத்திற்கு ஏறி சர்வ வளமில்ல பிதாவாக்கிய தேவனுடைய வலது பாசத்தில் விற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிரிழந்தோரையும் மரித்துரை நியாயம் தீர்க்க வருவார். பரிசுத்த ஆவியும் விசுவாசிக்கிறேன். பொதுவாக இருக்கிற பரிசுத்த சபையும் பரிசுத்தவான்களுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனம் ஒன்று என்று விசுவாசிக்கிறேன். ஆமீன். திருச்சபையார் அமரவும். இப்போது திருச்சபைக்கான அறிவிப்புகளை நாம் வாசிக்க கேட்போம். இன்றைய வழிபாட்டில் யூடியூப் வழியாக கலந்து கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். தமிழக அரசு அறிவித்துள்ள கொரோனா நோய் பரவல் கட்டுப்பாடுகளின் காரணமாக அடுத்த வாரம் ஞாயிறு ஆராதனையும் யூடியூப் வழியாக ஆன்லைனில் மட்டுமே நடைபெறும். ஞாயிறு பள்ளி வகுப்புகள், ஆண்கள் ஐக்கிய சங்க ஜபக்கூடுகை, பெண்கள் ஐக்கிய சங்க ஜபக்கூடுகை ஆகிய அனைத்து நிகழ்ச்சிகளும் ஆன்லைன் வழியாக நடைபெறும். அதற்கான அறிவிப்புகள் நமது ஆலய வாட்ஸ்அப் குழுவில் அனுப்பப்படுகிறது. இந்த வாரம் பிறந்தநாள் கொண்டாடுபவர்கள்: ஆகஸ்ட் 15ஆம் தேதி பிறந்தநாள் கொண்டாடுபவர்கள் திரு வி சுந்தரபாண்டி, திரு டி ராஜேந்திரன் தியாகசீலன், திரு வி நல்லத்தம்பி, மாஸ்டர் ஆலன் சாம்ராஜ், செல்வி இவாஞ்சலின் ஷீபா, திருமதி சிந்தியா ஆல்வின், செல்வி ஷாரன் சாம்ராஜ், திரு டி அவின் அலெக்ஸ், திருமதி பி ரூபி செல்வராஜ். ஆகஸ்ட் 16ஆம் தேதி பிறந்தநாள் கொண்டாடுபவர்கள் மாஸ்டர் ஜே ஜோசப் ஸ்டீவ், திரு ஜே விக்டர் ரஞ்சன், மாஸ்டர் ஜேடன் டேவிட், திரு வினோத் சாலமன். ஆகஸ்ட் 17ஆம் தேதி பிறந்தநாள் கொண்டாடுபவர்கள் திரு வி வசந்தகுமார், திருமதி டி எபினேசர் அம்மாள், திரு எம் செல்வராஜ், திரு ஜே ஹெலன், மாஸ்டர் ஆர் ஜெரிக் டென்னிஸ், மாஸ்டர் ஜே ஜெர்வின் டேவிஸ். ஆகஸ்ட் 18ஆம் தேதி பிறந்தநாள் கொண்டாடுபவர்கள் திரு கிதியோன் ராகேஷ் சாலமன், மாஸ்டர் ராஜ் பிரியன், திருமதி ஷீலா டி செல்வகுமார், திருமதி மோனியா ரூபன் செல்வகுமார், திருமதி புஷ்பா மெரில் ஷா டேவிட். ஆகஸ்ட் 19ஆம் தேதி பிறந்தநாள் கொண்டாடுபவர்கள் செல்வி எஸ்கே ஷெலின் கலா. ஆகஸ்ட் 20ஆம் தேதி பிறந்தநாள் கொண்டாடுபவர்கள் செல்வி வி ரோஸ்மேரி, திருமதி ரீத்துமல் ஜார்ஜ், செல்வி ஜானிஸ் தேவகிருபை, மாஸ்டர் எஸ்வி பிலிப் ஐசக். ஆகஸ்ட் 21ஆம் தேதி பிறந்தநாள் கொண்டாடுபவர்கள் திரு எம் மனுவேல் ராஜ், திருமதி ஜெனி ஜெயா. திருமண நாள் கொண்டாடுபவர்கள்: ஆகஸ்ட் 15ஆம் தேதி திருமண நாள் கொண்டாடுபவர்கள் திரு பி ராஜன் மற்றும் திருமதி முத்து எஸ்தர் ராஜன் தம்பதியினர், திரு வி பெனியல் மற்றும் திருமதி ஷீபா மெர்லின் பெனியல் தம்பதியர். ஆகஸ்ட் 20ஆம் தேதி திருமண நாள் கொண்டாடுபவர்கள் திரு ஜாஷ்வா டேவிட் மற்றும் திருமதி ஜெபராணி ஜாஷ்வா தம்பதியினர், திரு ஏ கிஷோர் ஆல்வின்ராஜ் மற்றும் திருமதி பிரியா ஆல்வின்ராஜ் தம்பதியினர். ஆகஸ்ட் 21ஆம் தேதி திருமண நாள் கொண்டாடுபவர்கள் திரு எஸ் ராஜேந்திரன் மற்றும் திருமதி ஷீலா ராஜேந்திரன் தம்பதியினர். இவர்கள் அனைவருக்கும் திருமண நாள் மற்றும் பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இப்பொழுது ஆயர் உங்களுக்காக ஜெபிப்பார். ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற அன்பின் கடவுளே, நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த வாரம் முழுவதும் பிறந்த நாட்களின் திருமண நாட்களை காண கத்தில் கொடுக்கிறோம். வருஷத்தை நன்மையால் முடிசூட்டுகிற ஒரு அருமையான பிள்ளைகள் வாழ்க்கையிலப்பா,
இன்னும் அநேக பிரதனாத்திரமாக காணட்டும். இந்த நாட்களிலே படைப்பு நிமித்தமாகவும் பணி நிமித்தமாகவும் வெளியிடங்களில் வெளிநாடுகளுக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். நீர் ஆசீர்வதியும். இயேசுவின் வழியாக ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, மீண்டுமாக உங்களை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரிலே வாழ்த்துகிறேன், வரவேற்கின்றேன். குறிப்பாக இந்த லாக்டவுன் காலங்களில் நாம் தொடர்ந்து பெண்கள் ஐக்கிய சங்கமும் ஆண்கள் ஐக்கிய சங்கமும் ஆன்லைன் வழியாக நாம் ஜெபித்து வருகின்றோம். தொடர்ந்து அந்த நிகழ்வுகள் நடைபெறும். ஞாயிறு பள்ளி வகுப்புகள் தொடர்ந்து ஆன்லைன் வழியாக நடைபெற்று என்பதை சபையிற்கு நான் அறிவித்துக் கொள்கிறேன். கடவுள் நம்மை தொடர்ந்து ஆசிரியத்து வழிநடத்துவாராக. அருமையானவர்களே, நாம் அனைவரும் அறிந்தவனமாக நமது திருச்சபையின் சார்பாக ஒதிக்காடு திருச்சபையின் கிளை சபையாக இருக்கிற பேட்டை என்கிற திருச்சபையை கட்டுவதற்காக நாம் திருச்சபையின் முயற்சியை எடுத்துக்கொண்டு இருக்கிறோம். அதனுடைய மதிப்பீடு ரூபாய் 17 லட்சம் நாம் திருச்சபையின் சபையா மூலமாக கொடுக்க திட்டமிட்டு இருக்கின்றோம். இதற்காக திருச்சபை மக்கள் உங்களுக்கு ஃபோன் வழியாக கேட்கும்போதெல்லாம் உண்மையிலேயே மகிழ்ச்சியாக இருக்கிறது. அனைவரும் மனமும் வந்து கொடுத்து கொண்டு இருக்கின்றீர்கள். பலருடைய செய்தி, ஐயா உங்கள் ஃபோனுக்கு தான் நாங்கள் காத்துட்டு இருந்தோம், உண்மையிலேயே நிறைவை கொடுக்கிறது. அனைவரும் கொடுத்து கொண்டு இருக்கின்றீர்கள். இன்றும் தொடர்ந்து வருகிற நாட்களிலும் அனைவருக்கும் ஃபோன் தகவல் வரும் என்பதை சபையாருக்கு நான் அறிவித்துக் கொள்கிறேன். நாம் திருச்சபையின் சார்பாக அந்த கிராமத்தை தாங்குவோம், புதிய ஆலயம் கட்டுவோம். ஆகவே கடவுள் திருப்பெயர் மகிமைப்படட்டும். சபையார் உங்கள் ஒவ்வொருவருக்கும் நான் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் நான் தெரிவித்துக் கொள்ளுகின்றேன். அருமையானவர்களே, அவனமாக அருமையான யூத் தம்பிகளை நான் வாழ்த்துகிறேன். இந்த காலங்களிலும் குறிப்பாக ஞாயிறு வழிபாடுகளிலும் அருமையான தம்பிகள் இந்த ஆன்லைனை வழிபாடை சிறப்பாக இதனை வடிவமைத்து ஒளிபரப்புவதை கற்று மகிழ்ச்சி அடைகிறேன். கடந்த அம்மா அவர்களே அவருடைய பெற்றோரை உடன்படும் கடவுள் தொடர்ந்து ஆசீர்வாதத்தை நடத்துவாராக. ஆமீன். திருமண அறிக்கை. தென்னிந்திய திருச்சபை, சென்னை பேராயம், பெரம்பூர் குருசேகரம், சிஎஸ்சி தூய யோவான் ஆலயத்தை சேர்ந்து திரு பி டக்ளஸ் பெஞ்சமின், திருமதி கிரேஸ் கமலாபாய் அவர்களின் குமாரத்தி பி ஜாக்லின் மெரிட்டா அவர்களும், சாந்தோம் சிஎஸ்ஐ தூய தோமா தமிழ் ஆலயத்தை சேர்ந்த அருத்திரு ஜே சாமுவேல் ஜபராஜ், திருமதி எஸ்தர் அகஸ்தா அவர்களின் குமாரன் எஸ் ஜே கிறிஸ் ரைட் ஜான் சிங் அவர்களும் பரிசுத்த விவாகத்தில் இணைக்கப்படவிருக்கிற சபையாருக்கு அறிவிக்கிறேன். இவர்கள் இந்த பரிசுத்த விவாகத்தை இணைக்கக்கூடாதபடி நியாயமான காரணம் தடை ஏதேனும் உண்டு என்றால் அதை சபையின் போதகருக்கு எழுத்தின் மூலம் அறிவிக்க வேண்டும். இது இவர்களுக்காக அறிவிக்கப்படுகின்ற 3ஆம் அறிக்கை. ஜெபம் செய்வோம். அன்பின் கடவுளே, நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த காரியம் கத்தல் இந்த வார்த்தை அடிப்படையில் இல்லற வாழ்க்கைக்கு ஆயத்தப்படுவதை கத்தில் கொடுக்கிறோம். எல்லா தேவையை சந்தியும் என்னுடைய குடும்பத்தை கத்தில் கொடுக்கிறோம். பரிசுத்த தூயாவே இருந்த ஆண்டவரே முன்னின்று நடத்த வேண்டுமாய் நாங்கள் மன்றாடுகிறோம். ஏற்றுக்கொள்ள ஒரு இடத்துல ஆசீர்வதியும். இயேசுவின் வழியாக ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். நாம் அனைவரும் நின்றவனமாக பாடல் 79 தேசமே பயப்படாதே என்ற பாடல் ஒலிப்படியாக கேட்போம். பாடல் 79.
கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரிலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். திருச்ச மக்கள் உங்கள் அனைவருக்கும் இந்த வழிபாட்டினை நேரடியாகவும் நேரலையாகவும் கேட்டுக்கொண்டவர்களுக்கு நான் வாழ்த்தல் மகிழ்ச்சியின் குறிப்பாக 75வது சுதந்திர தின நல்வாழ்த்துக்களை திருச்சபையின் சார்பாக தெரிவித்துக் கொள்கின்றோம். கடவுள் நம்மை தொடர்ந்து ஆசீர்வதித்து சிறப்பாக வழிநடத்தவும் நம்மை நம் இந்திய நாட்டையும் கடவுள் தொடர்ந்து பாதுகாப்பாக இந்த நேரத்தில் உலக நாடுகளையும் நாம் கருத்தில் கொடுப்போம். கடவுள் தொடர்ந்து வழிநடத்தி ஆசீர்வதிப்பாராக. ஜெபம். கிருபையும் இரக்கமும் நிறைந்த எங்கள் அன்புள்ள அப்பா தகப்பனே, நீர் கொடுத்த இந்த நல்ல நாளுக்காக ஆண்டவரே, இந்த 75வது சுதந்திர தினத்தை நாங்கள் கொண்டாடுகையில் இந்த தேசத்திற்காக பாடுபட்டு தங்கள் இன்னுயிரையும் ஈந்து இன்று நாங்கள் சுதந்திரமாக இந்த தேசத்தில் உலாவிக் கொண்டிருக்கின்றோம் என்று சொன்னால் அதற்காக பாடுபட்ட அத்தனை பேரையும் நாங்கள் நினைவு கூறுகின்றோம். அவர்கள் சந்ததிகளை கர்த்தர் நீர் ஆசீர்வதிப்பீராக. இதற்காக உழைத்த ஒவ்வொரு தலைமுறைகளையும் கர்த்தர் தாமே நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமா நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த 75வது சுதந்திர தினத்தை எங்கள் இந்திய தேசத்தை ஆண்டவரே கொண்டாடும்படியாக நீர் எங்களை இந்த தேசத்தில் வைத்திருக்கிறீர். எங்கள் இந்திய தேசம் உம்முடைய வேதாகமத்தில் இடம் பெற்றிருக்கிறது. தகப்பனே, நீர் தயவாய் எங்கள் தேசத்தின் மீது இறங்கி எங்கள் தேசத்திற்கு க்ஷேமத்தை தந்து அப்பா எங்கள் தேசத்தை திரும்பவுமாய் நீர் உயிர் பெற செய்ய வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். எத்தனை அலைகள் வந்தாலும் ஆண்டவரே, எங்கள் தேசத்திற்கு நீர் பாதுகாவலராக இருந்து நீர் பாதுகாத்து கொள்ள வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த நேரத்தில் எங்கள் உலக நாடுகளெல்லாம் நாங்கள் நினைக்கிறோம் ஐயா. எங்கள் உலக நாட்டுகள் ஒவ்வொரு நாடுகளிலும் அடுத்தடுத்த அலைகளை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கின்ற கொரோனாவினுடைய தாக்கம் அதனுடைய தேசத்தின் தலைவர்களுக்கு நீர்தாமே அப்பா தகுந்த ஆலோசனைகளை கொடுத்து இந்த கொரோனாவின் தாக்கத்தை கட்டுப்படுத்தக்கூடிய சூழ்நிலை உருவாக்கி தர வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. இது எப்படி வந்ததோ அப்படியே மறைந்து போக கர்த்தர் கிருபை செய்வீராக. எங்கள் இந்திய தேசத்தை ஆளுகின்ற ஒவ்வொரு தலைவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்கள் பாதுகாப்பிற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் அவர்களை பாதுகாப்பீராக. ஆண்டவரே, எங்கள் தேசத்தில் இருக்கிற ஒவ்வொரு மாநிலங்களுக்காக, ஒவ்வொரு மாநிலத்தில் ஆளுகின்ற முதல்வர்களுக்காக, ஒவ்வொரு மாநிலத்தினுடைய அரசியல் நிலை சார்ந்த அத்தனை பேருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். உயர் அதிகாரிகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஒவ்வொருவருக்கும் தகுந்த ஆலோசனைகளை கொடுத்து ஒவ்வொரு ஆண்டவரே மாநிலங்களை வழிநடத்தக்கூடிய ஆண்டவரையும் ஞானத்தை தந்து நீர் வழிநடத்துவீராக. எங்கள் தமிழகத்திற்காக ஆளுகின்ற முதல்வருக்காக, ஆளுநருக்காக, அரசுத்துறை சார்ந்த அத்தனை பேருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் தாமே நீர் ஒவ்வொருவருக்கும் தகுந்த ஆலோசனை கொடுத்தவர்களை பாதுகாத்து கொள்வீராக. மக்களுக்கு ஏற்ற நல் திட்டங்களை அவர்கள் வகுத்திருக்கிறபடினால நீர் தாமே உடைய பாதுகாப்பின் கரத்தை நீட்டி ஒவ்வொருவரையும் பாதுகாத்து கொள்ள வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் தமிழகத்தில் இந்த கொரோனாவினுடைய தாக்கம் முற்றிலுமாய் அழிக்கப்பட கர்த்தர் நீர் கிருபையாய் இறங்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்படியாக ஆண்டவரே, எங்கள் உலக நாடுகள் முழுவதும் எங்கள் இந்திய தேசம் முழுவதும் ஊழியம் செய்கின்ற ஒவ்வொரு ஊழியக்காரர்களுக்காக, அவருடைய திருப்பணிகளுக்காக, ஊழிய ஸ்தாபனங்களுக்காக, அந்த ஊழிய துறையில் இருக்கின்ற ஒவ்வொருவருக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். கர்த்தர் அவர்களை கருத்தாய் பாதுகாத்து கொள்வீராக. அவருடைய ஊழிய ஸ்தாபனங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. இந்த காலகட்டங்களில் அவர்கள் ஜெபிக்கிற ஜெபங்களை எல்லாம் கர்த்தர் அங்கீகரித்து எங்கள் தேசத்திற்கு நிச்சயமத்தை தர வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் இந்திய தேசத்தில் எங்கள் தேசத்திற்காக உழைத்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொருவருக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். இராணுவ வீரர்களுக்காக, தீயணைப்பு படை வீரர்களுக்காக, காவல்துறை ஊழியர்களுக்காக, ஆண்டவரே அப்பா மருத்துவத்துறை சார்ந்தவர்களுக்காக, நீதித்துறை சார்ந்தவர்களுக்காக, கல்வித்துறை சார்ந்தவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே, ஒவ்வொருவரையும் கர்த்தருடைய பணிகளை ஆசீர்வதிப்பீராக. அவர்களுடைய ஆண்டவரே சேவைக்கு ஏற்ப பலனை அவர்கள் அடைந்து கொள்ள கர்த்தர் கிருபை செய்வீராக. நீர் தாமே அவர்களை பாதுகாத்து இந்த காலகட்டங்களில் நீர் கருத்தாய் அவர்களை வழிநடத்த வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்படியாக போக்குவரத்து துறை சார்ந்த ஊழியர்களுக்காக, செய்தியாளர்களுக்காக, முன்கள பணியாளர் அத்தனை பேருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்களையே நீர் தாமே பாதுகாத்துக்கொள்ள வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்களுடைய தென்னிந்திய திருச்சபைக்காக, எங்கள் சென்னை பேராயத்திற்காக, பேராயர் குடும்பத்திற்காக, ஒவ்வொரு ஆயர்மார்களுக்காக, ஆண்டவரே ஒவ்வொரு மிஷினரிமார்களுக்காக, பைபிள் அம்மாக்களுக்காக, ஆண்டவரே எங்கள் சென்னை பேராயத்தின் கீழ் என்கின்ற பள்ளிகள், மருத்துவமனைகள், விடுதிகள், ஆண்டவரே கல்லூரிகள், அதனுடைய பொறுப்பாளர்கள், தாளாளர்கள், தலைமை ஆசிரியர் பணியாற்றுகின்ற ஒவ்வொருவருக்காக, கடைநிலை ஊழியர்கள் ஒவ்வொருவருக்காக நாங்கள் ஜெபிக்கணும். ஒவ்வொருவரையும் இந்த காலகட்டங்களில் கர்த்தர் பாதுகாத்து கொள்வீராக. அப்படியாக ஆண்டவரே, எங்கள் சென்னை பேராயத்தின் வழியாக நடக்கின்ற ஒவ்வொரு ஊழியங்களை கர்த்தர் நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அப்பா, எங்கள்
திருச்சபைக்காக, எங்கள் திருச்சபையினுடைய ஆயர், செயலர், பொருளர், சேகரக்குழு உறுப்பினர்கள், ஒவ்வொரு ஐக்கிய சங்கங்கள் அதனுடைய பொறுப்பாளர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே, ஆலய பணியாளருக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஒவ்வொருவருடைய திருப்பணிகளையும் கர்த்தனை ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, நீதாமே அவருடைய பணிகளுக்கு ஏற்ற பலனை அடைந்து கொள்ள கர்த்தர் கிருபை செய்வீராக. எங்கள் திருச்சபையில் இருக்கின்ற ஒவ்வொரு மூத்த உறுப்பினர்களுக்காக, குழந்தை செல்வங்களுக்காக, ஆண்டவரே, இந்த காலகட்டங்கள் சுகவீனமாக இருக்கிறவர்களுக்காக, கொரோனானால் பாதிக்கப்பட்டவர்களுக்காக, ஆண்டவரே, அறுவை சிகிச்சை முடித்திருக்கிறவர்களுக்காக, பிள்ளை பேற்றுக்காக காத்திருக்கிறவர்களுக்காக, ஆண்டவரே அப்பா, சுக பிரசவத்தை எதிர்நோக்கி இருக்கின்ற ஒவ்வொருவருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். மேல் படிப்புக்காக காத்திருக்கிறவர்களுக்காக, வேலை வாய்ப்புக்காக காத்திருக்கிறவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் தாமே நீர் ஒவ்வொருவரையும் ஆண்டவருடைய தேவைகளை எல்லாம் நிவர்த்தி செய்து அவருடைய மன சந்தோஷத்தினால் நிறைத்து நீர் காத்துக் கொள்வீராக. அப்படியாக ஆண்டவரே, எங்கள் திருச்சபையினுடைய உறவுகள் எங்கெல்லாம் வாழ்கின்றார்களோ, வெளிநாடுகளும் வெளி மாநிலங்களும் வாழ்கின்ற ஒவ்வொருவருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே நீர் பாதுகாத்துக் கொள்வீராக. எங்கள் ஒவ்வொரு திருச்சபையினுடைய ஒவ்வொரு குடும்பங்களையும் நம்முடைய கருத்திற்குள்ளாய் நாங்கள் அர்ப்பணிக்கின்றோம். ஆண்டவரே, எந்த வாதையும் எங்கள் கூடாரத்திற்குள் நுழையாதபடி கர்த்தர் வேலையடைத்து பாதுகாத்துக் கொள்வீராக. ஒவ்வொரு குடும்பங்களுக்குள்ளாய் நீர் உலாவி சமாதானத்தினாலும் சந்தோஷத்தினாலும் நீர் நிரப்ப வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா குடும்பத்தினுடைய தேவைகளை கர்த்தர் சந்திப்பீராக. பிரிவினைகளை கர்த்தர் மாற்றி போடுவீராக. அப்படி தெய்வீக சமாதானத்தினால் ஒவ்வொரு குடும்பங்களையும் நீர் தாமே பாதுகாத்துக் கொள்வீராக. இந்த வாரம் முழுவதும் பிறந்த நாட்டிலும் திருமண நாட்டிலும் கொண்டாடல் கருத்திற்குள்ளும் வருஷத்தை நன்மையால் முறிசுட்டுகிற ஆண்டவர் இன்னும் அநேக பிறந்த நாட்களும் திருமண நாட்களையும் கொண்டாட கர்த்தர் செய்வீராக. அப்படியாக எங்கள் திருச்சபையின் வழியாக ஆண்டவரை நாங்கள் கட்டி கொடுக்க போகின்ற பேட்டை திருச்சபைக்காக நாங்கள் நம்முடைய கரத்தை வந்து நிற்கின்றோம். ஆண்டவர், இதற்காக தன்னார்வத்தோடு ஆண்டவர் எங்கள் திருச்சபை மக்கள் கொடுக்கின்ற ஒவ்வொரு காணிக்கைக்கு தக்கதாக 1000 மடங்கு ஆசீர்வாதங்களை அவருடைய சந்ததியும் அந்த குடும்பத்தாரும் பெற்றுக்கொள்ள கர்த்தர் கிருபை செய்வீராக. ஆண்டவரே, ஒரு கலசம் தண்ணீர் கொடுத்தாலும் அதனுடைய பலனை அடையாமற் போவதில்லை என்ற வார்த்தையின் அடிப்படையில் ஆண்டவரே, இந்த கிராம திருச்சபைக்காக மனம் உவர்ந்து கொடுக்கின்ற எங்கள் திருச்சபையினுடைய உள்ளங்களை கர்த்தர் நீர் ஆசீர்வதிப்பீராக. கொடுக்க போகின்ற ஒவ்வொரு உள்ளங்களிலும் நம்முடைய தெய்வீக சமாதானம் நிறைந்திருக்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் கட்ட துவங்கிற நாள் முதற்கொண்டு உம்முடைய தெய்வீக சமாதானம் ஆண்டவரே நீதாமே அந்த குருசேகரத்தின் வழியாக ஆண்டவரே அந்த பேட்டை திருச்சபையின் நீர் தாமே ஆசீர்வதித்து கொடுக்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். இதற்காக உழைக்கின்ற, குடிக்கின்ற, ஜெபிக்கின்ற ஒவ்வொரு கரங்களையும் இதற்காக எடுக்கின்ற முயற்சிகள் எல்லாம் கர்த்தர் நீர் அங்கீகரித்து வாய்க்க செய்ய வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். நீரே இதை பொறுப்பெடுத்துக் கொள்ள வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து அப்பா, எங்களுடைய எல்லாருடைய தேவைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் நீர் பெரிய காரியங்களில் செய்வீராக. ஆண்டவரே, நாங்கள் உண்மையே நம்பியிருக்கிறோம். நீர் எங்களுடைய அடைக்கலமாக, எங்களுடைய கோட்டையாக, ஆண்டவரே நாங்கள் நம்பியிருக்கிற எங்களுடைய கற்பாறையாக, எங்கள் வாழ்நாளில் ஒவ்வொரு காலகட்டத்திலும் இருந்து எங்களை நடத்துவீராக. நம்முடைய தெய்வீக பிரசனம் எங்களுடைய உள்ளங்களிலும் எங்கள் இல்லங்களிலும் நிறைந்து எங்களை வழிநடத்த வேண்டுமா மீட்பர் பாதம் பணிந்து ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். நாம் அனைவரும் சேர்ந்து சொல்லுவோம். பரமனுக்கு எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்த பரமத்தை செய்யப்பட பூமி செய்யப்படுவதாக. ஆண்டவருடைய எங்கள் அப்பத்தை எங்களுக்கு தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செயல்களை மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்கு பிரவேசிக்க பண்ணாமல் தீவினை ரசித்துக் கொள்ளும். ராஜ்யமும் அல்ல மகிமை என்றும் இருக்கிறே. ஆமீன். நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த தூயாவின் ஐக்கியம் இப்போதும் சதா கடமைப்பதாக. ஆமீன். நிறைவு பாடலாக கர்த்தர் தந்த ஈவுக்காக என்ற பாடல் ஒலிப்பின் வழியாக இசை கேட்போம். சபை நிற்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். நாம் அனைவரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்மாவே கர்த்தரை சோஸ்திரி, என் முன்னிலை பரிசுநாமத்தை சோஸ்திரி, என் ஆத்மா கர்த்தரை சோஸ்திரி, கர்த்தர் செய்ய சகல உரம் மறவாதே. ஆமென். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக, நாவியோடும் இருப்பாராக. சமாதானத்தோடு சென்று வாருங்கள்.
கர்த்தருடைய நாமத்தினாலே ஆமீன். தேங்க்யூ. காட் bless you.